இந்த ரஷ்யாவுடைய சப்மரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி 67 இருக்கு. இவங்கள்ட்ட வந்து ஒரு 70, 75 கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இவங்களுடைய சப்மரைன்ல வந்து 2 டைப். ஒண்ணு வந்து போரி, இன்னொன்னு வந்து டெல்டா 4 அப்படிங்கிறது 2 வகை இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த 2 வகையிலுமே பார்த்தீங்கன்னா, SSBN அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த SSBN வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட 16 இருக்கு. அமெரிக்காவுல 14 தான் இருக்கு. இவங்ககிட்ட 16 இருக்கு. அது மாதிரி SSN 18ம், SSGN அப்படிங்கிறது 12, SSK அப்படிங்கிறது வந்து 23. இந்த புலாவா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணுசக்தி இருக்கு. இந்த புலாவா அணுசக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இருக்காது. இந்த SSBNனும் SSGN கிட்டயும் வந்து இந்த புலாவா அப்படிங்கிற அணு உலைகள் இருக்கு. இதன் மூலயமாக நிறைய தூரம் எய்ம் பண்ணி அதை கண்டம் விட்டு கண்டம் தாக்குற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய அணு ஆயுதங்களை லோட் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இங்க ரஷ்யா கிட்ட இருக்கு. அப்போ எண்ணிக்கையில SSBN வந்து தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர்மூழ்கி சப்மரைன் கப்பல். அப்போ அது வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா கிட்ட எக்ஸ்ட்ராவே 2 அதிகமா இருக்கு.